வெல்கம் டு திவின் வாக்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஃப்தார் பாக்ஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். மொத்தம் 2 கடையை ஓப்பன் பண்ண போகிறோம். ஒன்று வந்து திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஒன்று, இன்னொன்று வந்து ஷாரிஃப் பாய் பிரியாணி ஒன்று. நாங்கள் மொத்தம் 3 கடை பிளான் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் எங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைனால 3வது கடை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம SS ஹைதராபாத் பிரியாணி கடை தான். இன்னைக்கு இது வந்து ரம்ஜானுக்கு முன்னாடி தான் நாங்கள் எடுக்கிறோம், அதாவது ரம்ஜானுக்கு முன்னத்த நாள். இந்த வீடியோ நீங்கள் ரம்ஜான் அன்னைக்கு பார்ப்பீங்க. ஸோ ஏன்னா அந்த பேக்கேஜ் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் எங்களால் வாங்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த 2 கடை பிரியாணியை மட்டும்தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேரில் போய் வாங்கினோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இது? 314 ருபீஸ், அதாவது 299 டேக்ஸோட 4 சேர்த்து 314 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாரிஃப் பாய் பிரியாணி நாங்கள் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணோம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ? 1767. இது நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். பட் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து இப்போதைக்கு தெரில, நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டியான இஃப்தார் பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே டேட்ஸ் இருக்குது, 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பரோட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு, இது வந்து பிரெட் அல்வா நல்லாயிருக்கும் போல் இருக்குது, இது பார்க்கவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் 100, இது வந்து 100 கிராம்ஸ் வாட்டர் மெலான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சில்லி சிக்கன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் குஸ்கா வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டன் கோலா உருண்டை, அது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் கிரேவி, அப்புறம் ஒரு மாசா பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வாங்க பார்ப்போம் 299 இது வர்த்தா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லாயிருக்கு. பட் எனக்கு அப்புறம் பரோட்டா, இது சிக்கன் குழம்பு, பரோட்டா நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது. எனக்கு என்னோட ஃபேவரட்டான பிரெட் அல்வா. பிரெட் அல்வா இனிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. வாட்டர் மெலன் என்ன டேஸ்ட்டுங்க, வாட்டர் மெலன் எப்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் 65, சிக்கன் 65 லைட்டாக கறி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மட்டன் கோலா உருண்டை, சூப்பராக இருக்கும். இது மட்டன் கீமான்னு சொல்லுவாங்க, மட்டன் கீமாவை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இது ஒரு நாள் நான் வீட்டில் ட்ரை பண்ணேன், அதை வீடியோ எடுக்கலை. ஸோ இனி அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம குஸ்காவை பார்ப்போம். ஸோ குஸ்காவுக்கு வந்து ரைத்தாவும் வைக்கிறவங்க, வெறும் குருமா மட்டும் வச்சுருக்காங்க. நமக்கு ரைத்தா இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரைத்தா. அதுக்கப்புறம் ஒரு மாசா பாட்டில் எப்பவும் போல். ஸோ இது 299 வர்த்தான்னு கேட்டிங்கன்னா 299 இது வருத்துங்களா? இன்னும் ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சும்மா சிரிச்சிட்டே இருக்கக்கூடாது. வீடியோன்னு வந்தால் எப்பவுமே கூச்சப்பட்டுட்டே இருக்கிறாங்க. தேவை நம்ம பார்த்தீங்களா எங்கேயோ ஓடுறாங்க. வாங்க, இல்லை வாங்க வாங்க. இது 299 வர்த்தா. இது எங்கள் அம்மா தான் ஜட்ஜ். இப்போ 299 இதெல்லாம் வர்த்தா? ஓகே தான், சொல்லுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிங்களா? இது வேற என்ன, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி? எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா ரைத்தா போதும், ரைத்தா இருந்தால் நல்லா இருக்கும். ரைத்தா இருந்தா ஓகே. ஸோ அடுத்து எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபுட்டி, சாப்பாடுனா சந்தோஷப்படுவாங்க. எப்படி சந்தோஷப்படுவீங்க? வருஷமா ஒரு சாம்பிள் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவேன், ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க அம்மா. ஓகே, நம்ம அடுத்த பாக்ஸ் நம்ம ஷாரிஃப் பாயோட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக நம்மளோட பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாரிஃப் பாய் பிரியாணி இஃப்தார் பாக்ஸ். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கள் அம்மா அன்பாக்சிங் பண்ண போகிறாங்க. வாங்க கேமரா கிட்ட பண்ணுவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ண போகிறோம்.
வந்து 2 வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓரமாக வச்சா ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன, ரோஸ் சர்பத். இது வந்து 2 பாட்டில் ரோஸ் சர்பத் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இங்கே ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ குருமா அந்த மாதிரி நினைக்கிறேன். ஏதோ அவங்க இங்கே பாருங்க, ரைத்தா சால்னா சேலன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுவுமே டிக் பண்ணல. ஸோ இது இருக்கட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஏதோ ஒரு இருக்குது. ஸோ இதுவும் ஏதோ பார்சல் உள்ள இருக்கு. ஓவனை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாமே க்ளோஸ், பேக்கிங் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓவனை பார்ப்போம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச சமோசான்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ இது கூர்மா, அது நல்லா தெரியுது. இது ஏதோ பெருசாக இருக்குது. பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லார் கடையிலையும் இந்த மாதிரி சில்வர் ஷீட்டில் கொடுப்பாங்க, இல்லை இந்த மாதிரி டப்பாவில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேக்கிங்கில் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது இந்த பேக்கிங், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கொடுக்குறாங்க. 4 பீஸ் நினைக்கிறேன். நம்ம 4 பீஸ் குலாப் ஜாமுன் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பார்க்கலாம். எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த கடை பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா ஷாரிஃப். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாரிஃப் பாய் கடை இஃப்தார் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணோம். ஸோ இத்தனை பொருட்கள் 1700 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா இந்த சர்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இது பேர் என்ன சொன்னீங்க? ரோஸ் சர்பத். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் சர்பத்தை தான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆமாம், ரோஸோட வாசம் சூப்பராக இருக்குது. ரோஸோட எசன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இனிப்பும் நல்லாயிருக்கு. சப்ஜா சீடு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருக்கலாம். சப்ஜா சீடு ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ தாங்க நீங்களே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இதோட என்னன்னு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமோசா பேக்கெட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே வந்து 3 சமோசா கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள். இது என்ன சமோசான்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்ன சமோசான்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சமோசா. ஆனியன் சமோசா என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலான சமோசா தான். நீங்களும் டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ இது வந்து ஆனியன் சமோசா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேமராமேனுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டு வராங்க. ஸோ அடுத்து ஸோ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மட்டன் டேஸ்ட் நல்லா இருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லலாம்? ஓ, 4 காஜம் இல்லை, 6 கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான காஜம் அது. வேற லெவலில் இருக்கு. ஜீராலாம். ஓ, அப்போ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிங்களா, சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு என் பார்ட்னராக நின்றுருக்கீங்க? இதை பேக் பண்ணிருக்காங்க. நல்லா விற்கவே முடியாத பேக் பண்ணிருக்காங்க. நானும் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போய். ஸோ இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலி மாமா. ஸோ இப்போ நம்ம அவங்க ஸ்பூன் கொண்டு வர. ஸோ இது வந்து மட்டன் ஹலீவ். இதோட டேஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கண்ணில் பார்க்குறதே இப்போ தான். ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி இது இனிப்பா காரமானே தெரில. இது இனிப்பா காரமா தெரியாது. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போது. இது மட்டனை கொத்துக்கறி போட்டு, அதாவது ஒரு கஞ்சி எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது.
வர்த்தா வர்த்து இல்லையா சொல்லுங்க. ப்ரைஸ் எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஆனால் எனக்கு குவான்டிட்டி வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், கம்மியாக இருக்குது. 1767க்கு கொஞ்சம் பொருட்கள் இன்னும் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. நான் பிரியாணி வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. பட் நெக்ஸ்ட் டைம் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நம்ம அன்பாக்சிங் பண்ணோம். ஏன் எங்கே போகிறீங்க வாங்க. இந்த 2 பாக்ஸ் தான் நாங்கள் 2 பேரும் அன்பாக்சிங் பண்ணோம். நாங்கள் 3 பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம், பட் 3ஆவது பாக்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ தான் ரொம்ப கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து ரொம்ப லேட்டாக நம்ம வந்து அசால்ட்டாக விட்டுட்டோம். ஸோ நாங்கள் வந்து இது பிளானே இல்லை, இன்றைக்கே போய் வாங்கி சும்மா ஒரு வீடியோ எடுத்து vlog போடலாம் தான் பார்த்தோம். ஸோ இனி நாங்கள் ஆசை. ஆமாம் அது சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கணும்னு இந்த யூடியூப்லலாம் 2 வருஷமாக போட்டே இருந்தாங்க. அவங்க மற்ற நிறையா யூடியூபர்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ நாங்களும் வாங்கணும்னு நினச்சிருந்தோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினச்சோம். இஃப்தார் ஸ்நாக்ஸ் இனிமேல் வாங்க முடியாது. ஸோ இனி அடுத்த வருஷம் தான் இஃப்தார் ஸ்நாக்ஸு. இப்போது அடுத்த நாங்கள் வந்து வீடியோ இனி அப்கமிங் வீடியோ எடுத்து vlog போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ டாட்டா பை பாய். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் நிறையா vlog போகலான்னு இருக்கிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டாட்டா பை பாய் ஃப்ரம் டிவின் vlogs சேனல். ஒரு பாய் சொல்லு. பாய் மட்டும்தானே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். வாயில் மென்னுட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும், டக்குன்னு சொல்லுங்கள். ஓ சரி, பாய் பாய், டாட்டா. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய் ஃப்ரம் டிவின் vlogs சேனல்.